எல்லாருக்குமே தெரியும், அம்பானி சார் அவர் வீட்டில் கல்யாண ஃபங்க்ஷனை முடிச்ச கையோட அடுத்த செகண்டே அப்படியே எல்லாரோடைய ரீசார்ஜையும் ஏற்றி விட்டாரு. இப்போ அதை பார்த்துட்டு எல்லா கார்பரேட்காரவங்களும் ஏற்றாமல் இருந்தால் தப்பாயிரும்னு சொல்லிட்டு அவங்களும் ஏற்றிட்டாங்க. ஸோ ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் எல்லாமே வந்து அவங்களுடைய ரீசார்ஜ் அமௌண்ட் எல்லாத்தையுமே கூட்டிட்டாங்க. இந்த அமௌண்ட் வந்து எல்லாரையும் பாதிக்க தான் செய்யும். இப்போ எனக்கு சிம்பிள் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திரும்பி பிஎஸ்என்எலுக்கு தான் நம்ம போயிருக்குது. இப்போ மதுரைக்குள்ளே இருக்கவங்க மேக்ஸிமம் ஜியோ இருந்து, ஏர்டெல்லில் இருந்து, வோடஃபோனில் இருந்து நீங்கள் பிஎஸ்என்எல் மாறணும் அப்படின்னா நேரடியாக நீங்கள் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் தான் மாற முடியும். வெளியில் எந்த இடத்தையும் வந்து இப்போ பண்ணி கொடுக்குறதா தெரியல எனக்கு. நான் நேரடியாக ஆஃபீஸில் போய் தான் இப்போ பிஎஸ்என்எல்லில் 5G சிம்மு இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்கமிங் கால்ஸு, அவுட் கோயிங் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னுடைய நம்பருக்கு ஒரு 10 டேஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த பிளான் தான். அவங்ககிட்ட கேட்டதில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 1118 ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அதுக்கு வந்து 1 இயருக்கு வந்து நெட்டு ப்ளஸ்ஸு அவுட் கோயிங் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நெட்டே தேவையில்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ இருக்க சூழ்நிலை. ஏன்னா கடையில் வந்து வைஃபை யூஸ் பண்ணுறதுனால அன்லிமிட்டட் நெட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு மொபைல் நெட்டு தேவையில்லை, கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கலான்ற ஒரு மைண்ட்னால் இப்போ நம்ம முடிவு பண்ணியிருக்கிறது என்னென்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் மெயினான இடத்துல தமுக்க மைதானத்துக்கு எதிர்த்தாப்படி இருக்குது. பிஎஸ்என்எல் மாறணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சிம்மில் இருந்து போர்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே போய் மாற்றிக்கலாம். போர்ட் எப்படி எடுக்கணும்னா PORT அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது கேப்ஸ் லாக்கில் PORTன்னு டைப் பண்ணி உங்கள் ஃபோனோட மொபைல் நம்பரை அடித்து 1900க்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரிட்டன் SMS வரும். அதில் வந்து உங்களுடைய போர்ட் கோடு டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அது வந்து 3 டேஸ்க்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். அந்த 3 டேஸில் வந்து நீங்கள் எந்த கடையில் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடைக்கு போய் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஎஸ்என்எலுக்கு மாறணும்னாலும் மாறிக்கலாம், இல்லை வேறு நெட்வொர்க் மாறினாலும் மாறிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த நெட்வொர்க் நீங்கள் போனீங்கனாலுமே அமௌண்ட் கூட. ஏன்னா பிஎஸ்என்எல்லில் இருக்க ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து, அதாவது 24 டேஸை என்னமோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. 24 டேஸ்க்கு வந்து 107 ரூபா வருது. இதே 24 டேஸ் பார்த்தீங்கன்னா அதர் சிம் கார்டில் அமௌண்ட் அப்படியே கூட வருது. ஸோ இன்கமிங் அவுட் கோயிங் மட்டும் இருந்தால் போதுன்ற ஒரு சூழ்நிலை இப்போ பிஎஸ்என்எல் நம்ம மாற்றியாச்சு. மாறணும்னு நினைக்கிறவங்க சடனாக மாறிக்கோங்க.